நல்ல ஒரு அருமையான தலைப்பு. வள்ளுவனின் இலக்கண கண்ணாடி வழி கம்பனும் இளங்கோ. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலின் ஆக பெறின். இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார், யார்ட்டடா கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேள்றா இன்னும் கேள்றா, ஆனால் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து கேட்டிய, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஒரு சினிமா டைலாக், அந்த நகைச்சுவை காட்சி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு. அள்ளி கொடுக்க பொருள் இல்லை ஆனாலும், கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொருளே இல்லைனா கூட இன்சொல் பேசுவது அறம்ங்கிறான். இன்சொல் பேசுவது, ஒருத்தர் வந்து ரொம்ப சோர்ந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ரொம்ப இன்சொல்ல பேசணும். இந்த இன்சொல் பேசுறது பல இடங்களில் பலவிதமாக போகும். குறிப்பாக இப்போ நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவுலையும் ஆட்டோவை வச்சு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க, வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு டைலாக் எல்லா ஊர்லேயும் சேமாக பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைக்கு வாக்கு தாருங்கள். கேட்டிருக்கீங்களா? அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கடுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இன்சொல் இல்லை. உண்மையாகவே உள்ளே இருந்து இன்சொல்லால் ஒருத்தன் வந்து வருத்தப்படும் போது, துயரத்தில் இருக்கும்போது இன்சொல்லில் பேசுவதே மிகப்பெரிய அறம் என்று சொல்கிறான் வள்ளுவன். இது அப்படியே சிலப்பதிகாரம் பக்கம் போனோம் அப்படின்னா, அடைக்கல காதைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த அடைக்கல காதை பகுதியில் கோவலன் வந்து என்ன எதிர்காலமோ என்ன புதிர் போடுமோ, இளமையில் புரியாது முதுமையில் முடியாது, இன்பத்தை தேடாத இளமையும் எங்கேது, காலம் தேடுது கோலங்களே, உங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி மதுரையில் புறச்சேரிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. இருக்க பொண்ணு பொருள் நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து வந்து நிற்கிறவனுக்கு நம்பிக்கை எங்கேருந்து இருக்கும்? நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அண்ணாமலை படத்தில் ஒரு டைலாக் வரும், அருமையான ஒரு டைலாக். கெட்டு போனவன் நல்லா வாழ்ந்துடலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ மனோரமா சொல்லுவாங்க, இப்போ என் அண்ணாமலை மாறலை, என் அண்ணாமலை மாறலை, என் அண்ணாமலை அப்படியே இருக்கான் அப்படின்னு. பொதுவாக அண்ணாமலை மாறுறதே இல்லை, ஆனால் அண்ணாமலையை மாற்றிட்டு தான் நிறைய பேர் சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அது வேற விஷயம். இந்த இடத்துல கோவலன் வந்து இந்த சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறான். அப்போ மாடலன்கிற ஒரு கதாபாத்திரம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. கோவலனை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அவர். நீ எதுக்குப்பா வருத்தப்படுற, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ எவ்வளோ பெரிய மாவீரன் தெரியுமா, மயிரும் குன்றின் விஞ்சையன் ஏய்ப்ப பிடர்தலை இருந்து பெருஞ்சினம் பிறலா கடற்களில் அடக்கிய கருணை மறவ. உனக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டு விழா நடத்தினியே, அந்த குழந்தைக்கு கூட மணிமேகலைன்னு உன் குலதெய்வ பெயரை வச்சியே, அந்த பெயர் சூட்டு விழாவில் ஒரு வயசான பெரியவரை ஒரு கம்பீரமான யானை தாக்க வரும்போது உன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த யானையை அடக்கி அந்த பெரியவரை காப்பாத்தினியே, நீ எவ்வளோ பெரிய மாவீரண்டா. ஒத்தையில் யானையை அடக்கியிருக்கான் கோவலன். பாகுபலி படத்துக்கு ரெஃபரன்ஸே நம்ம சிலப்பதிகாரம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்பேற்பட்ட மாவீரண்டா நீயே அப்படின்னு இன்சொல்லால் கோவலனை தேத்துகிறான் மாடலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இதைத்தான் வள்ளுவர்கிட்ட அப்படியே இலக்கண கண்ணாடி வழி சிலப்பதிகாரம் காட்டுகிறது. நிறையா சொல்லலாம். அடுத்து கம்பராமாயணம். பொதுவாகவே மனநல ஆலோசகர் நீ சொன்னாங்க. மனநல ஆலோசகர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, உணர்வு மாற்று சிகிச்சை. இந்த உணர்வு மாற்று சிகிச்சையை கம்பராமாயணத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுது. என்ன கேரக்டர் தெரியுமா? திரிசடை. சீதை எப்பவும்லாம் வந்து சோர்ந்து இருக்கிறாளோ, ராவணன் கடத்திட்டு போயிட்டான், உயிரை கொடுக்க வேண்டியக்கூடிய உயிரையே விட்டுருவோங்கிற சூழலில் சீதை இருக்கும் பொழுது திரிசடை தான் வந்து அப்பப்போ ஹோப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது கண் துடிக்குது, இடது புருவம் துடிக்குது, இடது மார்பு துடிக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கும்போது, நான் ஒரு கனா கண்டேன்டி சீதா, நான் ஒரு கனா கண்டேன், ஒரு தூதுவன் வருவான், உன் வீட்டுக்காரர் வருவார், உன்னை காப்பாற்றி கூட்டு போவார் அப்படின்னு சீதைக்கு என்ன கொடுக்குறாங்க? தன்னம்பிக்கை கொடுப்பது யாரு? திரிசடை. அந்த திரிசடையை கம்பராமாயணத்தில் 3 இடத்துல அம்மா என்று அழைக்கிறாள் சீதை. அம்மா என்று அழைக்க, வேற யாரையுமே கூப்பிடல, அம்மா என்று அழைப்பதே திரிசடையை தான். அந்த திரிசடை யாரு? அரக்கர் குலத்தில் பிறந்தவள். அவளை கம்பன் என்ன சொல்றான்? அமுதினும் செம்மையாள், அமுதினும் செம்மையாள்ங்கிற, அமுதத்தை விட செம்மையாள். ஏன்? உணர்வு மாற்று சிகிச்சையை கொடுத்து சீதையை உயிர்ப்போடு வைத்திருக்கிறாள். எங்க அப்பன் ஜனக மகாராஜாவே வந்து ராவணனை கட்டிக்கொன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கு மேலே நான் உயிர் வாழணும் அப்படின்னு கேட்கும்போது கூட திரிசடை சொல்றா,
உருவம் மாறி வந்தது என் பெரியப்பன். நீ வந்து ஜனக மகாராஜா நினச்சிட்டு இருக்க, அப்படி கிடையாது. ராமர் வருவார், எங்கள் பெரியப்பனுக்கு வைப்பார் பெரிய ஆப்பா, நீ இன்னும் கவலைப்படாத, உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கூட்டு போயிடுவார் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கிறாள். இப்படியாக வள்ளுவனின் இலக்கண கண்ணாடி வழி கம்பனும் இளங்கோவும் பல இடங்களில் ஒற்று போகிறார்கள். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.